சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 5 வசனம் 6 வசனம். இந்த 2 வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க நான் தாழ்மையோடு கேட்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இறங்கி வந்து உங்க ஒவ்வொருவர் பக்கத்துல நின்று, சகோதரி இழந்துட்டேன் இழந்துட்டேன் இழந்துட்டேன், அன்பை இழந்துட்டேன், சுகத்தை இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், பதவியை இழந்துட்டேன், உயிரையை இழந்துட்டேன். அழுதுட்டே வந்து இல்ல, அழுதுட்டே வந்து இல்ல. சகோதரா, எப்படி தலை நிமிந்து நடந்துட்டு இருந்த, இப்போ தலை குனிஞ்சு நடக்கிற. இப்போ உன் பக்கத்துல வந்து நான் சொல்லணும், உள்ள வரும்போது அழுதுகிட்டே வந்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி போகிற கம்பீரமாய் 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 விசுவாசம் இருந்தா நல்ல கைய தட்டி, நான் இழந்து வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி நடக்க போகிறேன், கம்பீரமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1988 என் திருமணம் நடந்தது. ஆனால் என் திருமணம் செப்டம்பர் 7 காலையில கல்யாணம், செப்டம்பர் 6 தேனியில் இருக்கிற அந்த அன்னப்பராஜா மண்டபத்தில் ஜபம், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வாழ்த்தி ஜபம். சர்ச்சில் இருந்த ஆட்கள் வந்துட்டாங்க, உறவுகள் வந்துட்டாங்க. மேடைக்கு கீழே எனக்கு தனி சேர் போட்டுட்டாங்க. இந்த பக்கம் பொண்ணுக்கு சேர் இருக்குது. மணி 7 ஆச்சு, 7:30 ஆச்சு. பாஸ்டர் ஜபத்தை துவங்கிட்டாரு, பாடல் போகிறது, பிரசங்கமும் நடக்கிறது. பொண்ணு வரல. ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. எப்ப கூட்டம் முடியும், சோறு போடுவான். பாஸ்டருக்கு பிரசங்கம் முடிக்கணும்னு அவர் பிரசங்கம் பண்றாரு. எனக்கு மட்டும் பக்குங்குது. முடிச்சோன்னே எல்லாவனும் கேட்பானே, என்னடா ஆச்சு? ஏன்னா ஏற்கனவே 4 நிச்சயம் பண்ணி நின்று போச்சு. இவன் எனக்கு 17வது பார்த்த பொண்ணு. முடிவெடுத்தேன், இதுவும் நடக்கலைன்னா இனி கல்யாணமே பண்ணக்கூடாது. ராத்திரி 10:30 மணிக்கு பொண்ணு வந்து இறங்குது அழுகையோட. வசனம் வரும்போது அழுக, போகும்போது கம்பீரம். மெதுவா என் மனைவியினுடைய தங்கை என்கிட்ட வந்தா. அத்தான் சும்மா சிரிக்கிற மாதிரி சிரிப்பேன். எங்க வீட்டு ஆட்கள், எங்க அப்பா எல்லாம் பார்ப்பாங்க.
நான் சிரிச்சிற மாதிரியே சொல்றேன், அப்பா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு. மல்லு கட்டி நாங்கள் வந்திருக்கிறோம். நாளைக்கு காலையில் சர்ச்சில் பாஸ்டர் கேட்பாரு, உங்களை யாருக்காவது தடை இருந்தா சொல்லுங்கன்னு. அப்பா சொல்லிட்டாரு, நான் தான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப புரியுதா முதலூர் ஏன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அர்த்தம்? உள்ள பயம். அப்ப கேட்டேன், எதுனால? என்ன பிடிக்கல சொன்னாரு. உங்க சர்ச்சில் இருந்தும் உங்க குடும்பத்தில் உங்க அத்தை மகனும் மொத்தம் 5 பாஸ்டர்ஸ் போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. போயும் ஒரு சீக்காளிய கட்டி வைக்கிறீங்களே, உங்க பிள்ளை வாளா வெட்டி அவா போய் சேர்ந்துட்டா, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். சொன்ன 5 பாஸ்டர்மார்கள் நன்றாக இருப்பார்களாக. அவர்கள் வாக்குக்கு இணங்க 91ஆம் ஆண்டு வரைக்கும் குழந்தையும் இல்லை. 91ஆம் வருஷம் பெரிய குளத்தில் மருத்துவமனையில் நானும் என் மனைவியும் பணி செய்கிறோம். திடீரென்று மயங்கி மூர்ச்சையாய் விழுந்தேன். கோமால போயிட்டேன். என்ன நடந்தது எனக்கு தெரியாது. 3 நாட்கள் கோமால இருக்கிறேன். டாக்டர் பிபி ஜார்ஜ் 3 நாட்கள் இரவும் பகலும் வைத்தியம் செய்து 3ஆவது நாள் என் மனைவியை தன் மகள் போல பார்க்கிறவர், உங்க அப்பா அம்மா போன் பண்ணியும் வரலையா? வரல, பயப்படாத, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துடுறோம், இன்னும் 1/2 மணி நேரத்தில் உன் புருஷன் செத்து போயிடுவான். அவர் அழுகிறார். என்னை ஸ்ட்ரெச்சர்ல வைத்து மாடியில ஒரு ரூம்ல பாடிய போடுகிறாங்க. என் மனைவி சொல்றா, கடைசியா ஆசையா ஒரு சஃபாரி தச்சு வச்சாரு, அதை போட்டு விட்டுறேன். அவள் அழுது கொண்டே அந்த சஃபாரியை எனக்கு மாட்டுகிறாள். 1/2 மணி நேரம் நெருங்க கடைசி 5 நிமிஷம் அங்கே ஒரு ஊழியக்காரனும் அவரோடு 2 சகோதரர்களும் உள்ளே நுழைந்தார்கள். அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பார், கைவிடாதிருப்பார், காப்பார், உன்னை காப்பார். அந்த பாடல் பாட வானம் திறந்தது. இயேசு இறங்கி வந்தார். சப்பாரி மாட்டி இருக்கிறேன், என் மனைவி அழுதுட்டு இருக்கிறா, கடைசி உடையா சப்பாரி மாட்டிட்டோன்னு நிக்க கண்ணீரோடு விதைக்கிறா சப்பாரி ட்ரெஸ்ஸ. 5 நிமிஷத்துல அறுத்து கொள்ளும் அளவு எனக்கு ஜீவன் வந்தது. அது பெருசல்ல, அது பெருசல்ல. எழுந்தேன், அங்க நின்ன எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். படியில வேகமா இறங்குறேன். ஃபர்ஸ்ட் பெட் அப்படி திரும்பி பார்க்கிறேன். 87 வயது பெரியவர். இன்னும் 10 நிமிஷத்துல உயிர் போயிரும் டாக்டர் சொல்லி இருக்கிறார். ஆக்சிஜன் போயிட்டு இருக்குது. உள்ள நுழைஞ்சேன். சாக மாட்டையா, எலும்புன்னு கையை பிடிச்சேன். 6 வருஷம் உயிரோடு இருந்தார். நான் தொட்ட அவன் உயிரோடு எழும்புகிறார். இப்ப சொல்லுங்க, என் பின்னாடி நடந்து வந்த என் மனைவிக்கு சந்தோஷம் இருக்குமா துக்கம் இருக்குமா? சத்தமா வாய திறந்து
கண்ணீரோட என்னை விதைச்சா, இப்ப நான் கை வைக்கிறேன், அவர் உயிரோடு எழும்புகிறார். அடுத்து நடக்கிறேன், அடுத்த பெட்ல அங்கே பணி செய்த ஒரு நர்ஸ் பேர் சுதா. அந்த பிள்ளை 2 கையும் காலும் முடக்குவாதத்தில் சுருங்கி போய் படுக்கையில கிடக்கிற. பாத்ரூம் போனா யாராவது தூக்கிட்டு போகணும். அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சேன், அவ கையை பிடிச்சு தூக்கி விட்டேன். இன்னும் உயிரோட மாதிரில இருக்கிறா. இந்த அற்புதம் நடக்க 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 திடீர்னு திரும்பி பார்க்கிறேன், என் மனைவி கண்ணில இருந்து கண்ணீர். ஏன் அழுகிறேன்னு? ஆனந்த கண்ணீர். இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சு, என்னென்ன பிரச்சனைய மனசுக்குள்ள வச்சு, இதெல்லாம் என் குடும்பத்தை வாட்டுது வாட்டுது வாட்டுது. இப்ப வரைக்கும் புலம்பிட்டு வந்தையோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண்ணு முன்னாடி தேவன் செய்ய போகிற காரியம், உன் வீட்டுக்கு தேவன் செய்ய போகிற காரியம், உன் வருமானத்துக்கு தேவன் செய்ய போகிற காரியம் உன்னை கம்பீரமாய் அறுக்க வைக்கும். அள்ளி தூவும் விதைய அழுதுகிட்டே கொண்டு போவானா? திருப்பி ஒரு யூட்டன் அடிக்க விடுவார் பாருங்க. அறுக்கிற அரிக்கட்ட இப்ப எப்படி தூக்கிட்டு வருவான்? மொதையும் சுமதான், 2வதும் சுமதான். ஆனா முதல்ல அழுகை, திரும்ப வரும்போதோ கம்பீரம். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் இதுவரைக்கும் அழுத அழுகைய இன்னைக்கு தலைகீழாய் மாற்ற போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க? நான் திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு இங்க நின்று பிரசங்கம் பண்ண ஆசை இல்லை. கீழே இறங்கி வந்து உங்க பக்கத்துல நின்று நின்று ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சு ஒவ்வொருத்தர் அருகில் வந்து சொல்லணும், எதை இழந்தையோ இன்னைக்கு கர்த்தர் திரும்ப உன் கையில கொடுக்க வல்லமை உள்ளவர். வாயை திறந்து சொல்லு, எதை இழந்தேனோ, எதை இழந்தேனோ, எதை இழந்தேனோ அதை என் கையில பிடித்து கொண்டு போக போகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 21:16 வேதம் சொல்லுகிறது, தன் ஒரே மகனை வனாந்தரத்திலே சுடுகிற மண்ணிலே விரித்து படுக்க வைத்தாலோ இல்ல சுடு மணல்ல போட்டாலோ, தூரத்தில் போய், வேதம் சொல்லுகிறது, அம்பு எய்தால் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்துல போய் பிள்ளை சாவத நான் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. சகோதரி, உன் வாங்கி சொல்லுச்சுல, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சகோதரா, உன் வாய் சொல்லுச்சுல, முடிஞ்சு போச்சு, இனி நடக்காது. அழுகிறோம். 18ஆம் வசனத்துல ஒரு சத்தம் துணிக்குது, எழுந்து போ, எழுந்து போ, உன் பிள்ளைய உன் கையில பிடிச்சுக்கிட்டு நீ நடந்து போ. நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? எதை இழந்து இன்னைக்கு இங்க வந்தையோ, இப்ப கொஞ்ச நேரத்துல கர்த்தர் உன் கையில திரும்ப கொடுத்து அனுப்ப போகிறார், திரும்ப கொடுத்து அனுப்ப போகிறார். சாகார் சொல்லுகிறார், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி பிழைக்க முடியாது, இனி வாழ முடியாது, இனி நடக்க முடியாது, இனி இருக்க முடியாது. இல்ல, இனிமே தான் கர்த்தர் சொல்ல போகிறார், இழந்தத மறுபடியும் திரும்ப நீ கையில பிடித்து கொண்டு போ, உன் பிள்ளைய பெரிய ஜாதியாய் மாற்றுவேன்.
கடந்த வாரம்தான் ஏப்ரல் 25 இந்த வல்லமை கோபுர ஊழியத்தினுடைய வெள்ளி விழா கொண்டாடிட்டோம். ஆமென். 25வது வருஷம். ஆனா அந்த கண்ணீரின் பாதை யாருக்கும் தெரியாது. 89ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். அன்னைக்கு அந்த ஊழியத்துக்கு பேர்லாம் கிடையாது. வீட்டில் ஒரு 10க்கு 10 அறையில் வருகிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினேன். அந்த நாட்கள் மகிமையான நாட்கள். சகோதரி சௌதாமணி, பிரதர் ராம்குமார் 2 பிள்ளைகளை வச்சு கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன தெரியுமா, அவங்க 2 பேரையும் வளர்த்தேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க பேர பிள்ளையும் நான் வளர்க்க போகிறேன். கர்த்தர் இந்த கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைல தான் அந்த குடும்பம் அவங்க எல்லாம் ஓடி வருவாங்க. 95ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு அந்த ஊழியத்தையே மூடு விழா போட்டுட்டாங்க. தொண்ணூற்றி 95 7 வருஷம் ஊழியமே இல்லாம அழுதே. 2002 ஏப்ரல் 30 என் ஊழியத்துக்கு ஒரு வழி திறந்தது. வேற யாரும் அல்ல, என் அன்பு மகள் லதா. அவங்க அப்பா அவங்க கடை இடத்த மேல மொட்டை மாடிய ஊழியத்துக்கு கொடுத்தார். என் ஸ்கூட்டரை வித்து அதை படி கட்டி மொட்டை மாடியில கூட்டம் நடத்தினேன். ஒரு வருஷத்துல எப்படியோ பில்லர் கட்டி மேல அஸ்பஸ்தா ஷீட்டு போட்டு ஒரு கூடாரமாக்கிட்டேன். ஆனா 2003 ஏப்ரல் 30 மறைந்த தேவனுடைய மனுஷன் நெல்லை ஜெபராஜ் அவரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினேன். ஆனா அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு என் கூட இருந்த ஒரு தம்பிட்ட சொன்னேன், 30ஆம் தேதி கூட்டத்தை முடிச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு ஊரை விட்டு நான் போயிருவேன் குடும்பமா. இந்த ஊழியத்தை நான் போகும்போது 12:30 மணிக்கு இந்த சாவியை உன்கிட்ட கொடுக்கிறேன், இனி நீ நடத்தி கொண்டேன். 11:30 மணிக்கு வேன் வர சொல்லிட்டேன். ஒரு காட்டு பகுதிக்கு குடியேறி போவதற்கு. அங்கே எனக்கும் என் மனைவிக்கும் வேலையெல்லாம் ஏற்பாடு நடந்து விட்டது. பிள்ளைகளுக்கு ஸ்கூலும் கேட்டுட்டேன். இரவு 10:30 மணிக்கு சாப்பாடு இல்லை. என் மனைவி 2 பிள்ளைகளோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம். 11:30 மணிக்கு வேன் வரணும். 11:20 இயேசு வந்தார். சொன்னாரு, வேனை வர வேணான்னு சொல்லு, அந்த தம்பிக்கு போன் பண்ணி சாவி தரலைன்னு சொல்லு. ஏன்னா இந்த வல்லமை கோபுர ஊழியத்தை உன் கையில பிடிச்சுக்கிட்டு நீ போவ, இதை பெரிய ஜாதியாக்குவேன். உண்மை என்னன்னா, அந்த தம்பி நிறைய கற்பனை பண்ணியிருக்கான். சாவியை வாங்குவோம், நம்ம பெரிய ஊழியர் செஞ்சிருவோம். கர்த்தர் சொல்லிட்டாரு, சாவியை கொடுக்க கூடாது. அடுத்த நாள்ல இருந்து அவன் வரல. ஆனா இன்னைக்கு இந்த ஊழியம் பெருகிச்சா இல்லையா? இப்ப சொல்றேன், எதை
இழந்தையோ மறுபடியும் கர்த்தர் உன் கையில திரும்ப கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இழந்த எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் திரும்ப தருவார். தருவாரா? வாயை திறந்து சொல்லுங்க. எதை அழுகையோட கீழே போட்டையோ அத கம்பீரத்தோடு தூக்கி கொண்டு நடக்க போகிற. இதுக்கு முன்னாடி இஸ்மவேல் உனக்கு பாரம். இதுக்கு முன்னாடி நீ தூக்கி சுமந்த இஸ்மவேல் உனக்கு பாரம். தூக்க முடியல, மண்ணில போட்ட. இப்ப நீ தூக்கி சுமக்க போகிற. அது உனக்கு பெரிய ஜாதியாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எது உனக்கு வேதனையா இருந்துச்சோ இந்த 6ஆம் தேதியிலிருந்து எது வேதனையா இருந்ததோ அது மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது. நம்புகிறீங்களா? சூனேமியால் மகன் செத்து போனான். நேரம் இல்லை, நான் முடிக்க போகிறேன். அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் எனக்கு குழந்தை வேண்டும் என்று யாரிடத்திலும் கேட்கவும் இல்லை. கேட்காமலே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அடுத்த உற்பத்தி காலத்தில் உன் கையில ஒரு ஆண்மகன் இருப்பான். இன்னைக்கு யாருக்கு இந்த வார்த்தையோ தெரியாது. சில அற்புதங்கள் இன்னைக்கு கட்டாயம் அப்பொழுதே நடந்திருக்கிறது. God created a new organ. கர்த்தர் ஆரம்ப ஜெபத்திலேயே புது உறுப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். நீ வீட்டுக்கு போய் பாரு, அதை உன் கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் கொடுத்த அந்த உறுப்புகளை உன் கண் கட்டாயம் பார்க்கணும். அவ கேட்கல, கர்த்தர் கொடுத்துட்டார். கடந்த வாரம் வெள்ளி சனி 2 நாட்கள் முதுகுளத்தூர் மீட்டிங். கொடுமையான வெயில். அதுல அது அஸ்பஸ்டா சீட்டு, நிக்க முடியல. அந்த பாஸ்டரே சொல்லிட்டாரு, சீக்கிரம் கூட்டத்தை முடிச்சிருவோம், நிக்க முடியல. முடித்து சாப்பிட்டுட்டு இந்த பாஸ்டர் வீட்டில் ஜோம் பண்ண போனேன். அவருக்கு 2 பிள்ளைகள், மூத்த மகள், 2வது மகன். ஆனா அவர் பிள்ளைனே தெரியாம ஃபர்ஸ்ட் டே வெள்ளிக்கிழமை முதல் கூட்டத்திலேயே பிரசங்கம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்துல அந்த பிள்ளையை எழுந்து நிக்க வச்சு தீர்க்க தரிசனமா கர்த்தர் ஒன்ன ஊழியத்துல பயன்படுத்துவார்ட்டு. யாருன்னே தெரியாது. அந்த பிள்ளை நிக்கிற, உங்க மகளா? ஆமா. அம்மா நல்ல ஊழியம் செய்வாமா. அந்த பாஸ்டர்மா அழுகிறாங்க. ஏன் அழுகிறீங்க? பிள்ளை ஊழியம் செய்வா. இல்லையா, 2004 பரமக்குடியிலிருந்து ஒரு போன் வந்துச்சு. எங்க சர்ச்சுக்கு ஒரு ஊழியக்கார் வந்திருக்கிறாரு. அருமையான தேவ மனுஷன் பிரதர் ராஜேந்திரன். எவ்வளவோ நாட்கள் அழுதுட்டீங்களே, 7 வருஷம் பிள்ளை இல்லைல, ஒரு முறை நீங்க வாங்க. நான் சொன்னேன், நாங்களே பாஸ்டர், நாங்க வரவா ஒரு இவாஞ்சலிஸ்ட, வந்து பாருங்க. உங்ககிட்ட நாங்க பாஸ்டர்னே சொல்லல, வந்து நின்னோம். பார்த்தோன்னே பிள்ளை இல்ல, தலையாட்டிட்டே சொன்னீங்க, பிள்ளை இல்ல, போ அடுத்த வருஷம் உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். நீங்க அந்த பிள்ளை தாயா இந்த பிள்ளை. அழுகிறா. இன்னைக்கு உன் அழுகையத்தான் கர்த்தர் சந்தோஷமா. எலிசா சொல்லுகிற, உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான். 12 வயது மகன், துள்ளி விளையாண்டவன் திடீர்னு செத்து போயிட்டான். அவள் புருஷனுக்கு கூட சொல்லல. ஒரு கோவேறு கழுதையிலே தான் மட்டும் ஏறி செத்து போனவன அந்த ஊழியக்காரனுடைய படுக்கையில படுக்க வச்சுட்டு போயிட்டார். ஊழியக்காரன் போராடுகிறான். வா, நானா உன்ட்ட பிள்ளை கேட்டேன்,
என்னை ஏன் அழ வச்ச? எலிசா இறங்கி வந்தான், மாடிக்கு போனான். கொஞ்ச நேரத்தில் பிள்ளைய கொண்டு வந்து அவ கையில கொடுத்து, இந்த உன் பிள்ளை. இன்னைக்கு இயேசு நீ இழந்தத தான் கையில பிடிச்சு உன் கையில கொடுக்க வல்லமை உள்ளவர். விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? ஒரே ஒரு கட்டளை, ஆகாரே யார்ட்ட அழுகிற? ஆபிரகாம்கிட்ட அழுக போறியா? சாராள்கிட்ட அழுக போறியா? மனுஷன்ட்ட அழுக போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி தனி ஜெபம் பண்ணுவேன், ஏன்ட்ட அழுக போறியா? இல்ல கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு எத்தனை பேர் அழுக போகிறீங்க? ஏன்ட்ட அழாத, யாற்ற அழுகு. யாற்றழணும், யாற்றழணும். சுனேமியால் பணக்காரி, அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். தோட்டத்தில் இருக்கிற புருஷனை பார்க்கிறா, புருஷன் அழுதா? அழுதாளா? பெண்கள் தான் சொல்லணும், அழுதாளா? அப்புறம் ஏன் அழுகிற? ஏன் பொண்டாட்டிட்டு அழுகிற? ஏன் அதிகாரிட்டு அழுகிற? ஏன் மனுஷன்ட்டு அழுகிற? நீயும் நானும் அழ வேண்டிய ஒரு இடம் உண்டு, கர்த்தருடைய பர்வதம். யாருடைய பர்வதம்? யாருடைய பர்வதம்? சத்தமா எத்தனை பேர் இன்னைக்கு உணர்ந்து கொண்டீங்க? யார்ட்ட அழுகணும்? அழுதா நீ இழந்தத திரும்ப கர்த்தர் உன் கையில கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? சொல்லட்டுமா? உன் கையில கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்ற போகுது. உன் கையில கொடுக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை எப்படி மாற்ற போகிறது? 2003 ஏப்ரல் 30 இரவு 11:30 மணிக்கு சாதாரண ஒரு திண்டுக்கல் பூட்டு சாவிதான். அதை கொடுக்கிறதுக்கு எடுத்து வச்சேன். கர்த்தர் சொன்னாரு, திரும்ப கொடுக்கிறேன் எடுனாரு. அந்த ஒரு திண்டுக்கல் பூட்டு சாவிதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜெப மையத்தை என் கையில கொடுத்து என் ஊழியத்தை பெருக பண்ணி என் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். விசுவாசித்த நல்ல கையை தட்டி சொல்லு, எனக்கும் இந்த அற்புதம் நடக்கும். நடக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? யாற்றால போகிறீங்க? எப்போ கூட்ட முடியும்? எப்போ பிரதர் கீழே இறங்குவார்? அவற்றை சொல்லி அழுகணும். அப்படியா? யாற்ற அழுகணும்? யாற்ற அழுகணும்? எத்தனை பேர் இப்போ உங்கள் பாரத்தை அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேலே? உன் பிள்ளைய கத்தற்ற வை, உன் புருஷனை கத்தற்ற வை, உன் மனைவியை கத்தற்ற வை, உன் பெற்றோர்களை கத்தற்ற வை, உன் எதிர்காலத்தை கத்தற்ற வை. கத்தர் சமூகத்தில் வச்சு அழுதுரு. விடுவிப்பாரா? விடுவிக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நின்று பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் வேணும், வித்தியாசம் வேணும், வித்தியாசம் வேணும். நீங்க தொடுங்க, நீங்க தொடுங்க, நீங்க தொடுங்க. என் பிள்ளைகளை நீங்க தொடுங்க, என் ஜனத்தை நீங்க தொடுங்க, என் தம்பியை நீங்க தொடுங்க, என் தங்கச்சியை நீங்க தொடுங்க, சகோதரியை நீங்க தொடுங்க, சகோதரனை நீங்க தொடுங்க. உங்க வல்லமை தொடட்டும். இன்று இரவு வல்லமை தொடட்டும். தகப்பனே, நீர் சொன்ன வசனத்தை, வார்த்தையை விசுவாசிக்கிறோம். திரும்ப எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீர். பிடித்துக் கொண்டு கம்பீரமாய் போகிறோம். பெரிய ஜாதியாய் மாற்றுவீராக. சீக்கிரத்தில் பெரிய சாட்சிகளோடு என் பிள்ளைகளை பார்க்க செய்வீராக. இழந்தவைகள் எல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறேன்,
ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.